அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய ஈமானிய சொந்தங்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் அபூ தர்தா அழைத்து, அபூ தர்தாவே, ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா ஏகப்பட்ட செல்வத்தை கொடுத்திருக்கிறான். எனவே அவன் பணக்காரனா என்பதாக அபூ தர்தாவை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அதற்கு அபூ தர்தா அவர்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், செல்வம் இருந்தால் பணக்காரன் என்பதாக சொன்னார்கள். அடுத்து நபிகளார் கேட்டார், அபூ தர்தாவே, ஒரு மனிதத்திலே பொருளாதாரம் இல்லை, செல்வம் இல்லை, ஏழ்மையான மனிதனா? அபூ தர்தா பதில் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அவன் ஏழ்மையான மனிதன் என்பதாக அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்கள் பதில் சொன்னார்கள். அதற்கு பிறகு நபிகளார் சொன்னார்கள், அபூ தர்தாவே, செல்வம் என்பது, ஏழ்மை என்பது அவருடைய மனநிலையை பொறுத்து. செல்வம் என்பது, ஏழ்மை என்பது அவருடைய மனநிலையை பொறுத்து. ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா எவ்வளவு கொடுத்தாலும், குறைவாக கொடுத்தாலும் சரி, நிறைவாக கொடுத்தாலும் சரி, அந்த போதுமென்ற எண்ணத்தோடு வாடுகின்ற போது மிகப்பெரிய செல்வந்தன், மிகப்பெரிய பணக்காரன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்கிறார்கள். அபூ தர்தாவே, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான், நிறைய கொடுக்கிறான், திரகங்கள், தீனார்கள், செல்வங்கள் நிறைய கொடுக்கிறான். அவனிடத்தில் போதுமென்ற தன்மை இல்லை என்கின்ற போது அவனுக்கு கஞ்சத்தனம் வந்துவிடும். செலவு செய்வதற்கு யோசிப்பான். அப்ப கஞ்சத்தனத்தோடு வாழின அவன்தான் ஏழ்மையான மனிதன். செல்வந்தான் யார் என்று சொன்னால், பணக்காரன் யார் என்று சொன்னால், சீமான்தனத்தில் வாழின மனிதன் யார் என்று சொன்னால், அல்லாஹ் எதை கொடுத்தாலும் போதுமென்ற எண்ணத்தோடு வாங்கிக் கொள்கின்ற மனிதன் மிகப்பெரிய சீமான்தனம் உள்ளவன், மிகப்பெரிய பணக்காரன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அபூ தர்தாவை பார்த்து கூறியதாக ஹதீஸில் எழுதுகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போதுமென்ற தன்மையோடு வாழ வேண்டும். நம்முடைய பொருளாதாரத்திற்காக வேண்டி அல்லாஹ்விற்கு அதிகமாக துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் கொடுக்கின்ற பொருளாதாரத்தை போதுமென்ற எண்ணத்தோடு அதை வாங்கிக் கொள்கின்ற பொழுது மிகப்பெரிய செல்வம் தான் இந்த உலகத்தில் வாழுகிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு வாழ்கின்ற தௌஃபீக்குல் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.